கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம இந்த ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதித்து வருவாராக. நான் வாசிக்கக்கூடிய வேத பாகங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் யாராவது வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இரண்டாவது ஒரு பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் ஏன் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஜெபம் செய்வோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, உடைய நாமத்துக்கு மகிமைக்காக எங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கு கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலான இருக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்தவரே சோத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கர்த்தாவே, நீர் உம்முடைய வாயிலிருந்து அந்த புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை வியாக்கியானி என்று சொன்னது போல, கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் என்று சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகமுடியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக உடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய அடியனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளை அடியனுடைய நாவுகளை படுத்திக்கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்கிற பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமையாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2 வேத பாகங்களை நாம் வாசித்தோம். நாளை மறுநாள் எல்லாரும் உலகத்துல கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. ஆனா நாம அந்த பண்டிகை கொண்டாடுறது இல்லை. ஏன்னா கிரைஸ்ட் மாஸ் அப்படின்னா கிறிஸ்துவின் திருப்பலி என்ற அர்த்தம். ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்திலிருந்து வந்தவங்களுக்கு நல்லா புரியும். கிரைஸ்ட் மாஸ் என்றால் கிறிஸ்துவின் திருப்பலி. அந்த மாசுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தோலிக்க ஜனங்கள் நாங்க மாசுக்கு போயிட்டு வரேன்னு. ஏன்னா மாசுங்கிறது என்ன அப்படின்னா நற்கருணை ஆராதனை அல்லது திருவிருந்து ஆராதனை, ராபோஜனம். அதைத்தான் மாசுன்னு சொல்லுவாங்க. அதனால கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அந்த கிரைஸ்ட் மாசுங்கிற வார்த்தைக்குமே என்ன இல்லைன்னா சம்மந்தமே கிடையாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி அதை மிக தெளிவா நம்ம கொடுத்திருக்கார். ஏற்கனவே கிறிஸ்துமஸ் பூர்வீகம்னு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன்னா, அடுத்தது கிறிஸ்துமஸ் என்பது கட்டுக்கதையா அப்படிங்கிற ஒரு வீடியோ செய்தியும் இருக்குது. அதுல ஆதாரத்தோடு விளக்கி இருக்கிறேன். அப்ப அதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்பொழுது நாம் வேறொரு பாகத்துக்கு சொல்ல போகிறோம். அந்த
வேதத்துல நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே, ஏரோது ராஜாவினுடைய நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். என்றைக்கும் ஆவிக்குரிய ஜனங்களை அல்லது உலகத்து ஜனங்களை யாராக இருந்தாலும் வழிநடத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளம் தான் நம்மை நடத்த வேண்டும். ஏதோ ஒரு வழிநடத்தலை நாம் பின்பற்றி விடக்கூடாது. ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டி. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒரு உண்மையான வழிகாட்டி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. வாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு பிறக்கும் இடம் வந்து பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அர்த்தம் என்ன? பெத் ஏல் ஹாம், தேவனுடைய அப்பத்தின் வீடு. பெத் என்றால் அப்பம், ஏல் என்றால் தேவன், ஹாம் என்றால் வீடு. அப்ப தேவனுடைய அப்பத்தின் வீடு என்றுதான் பெத் ஏல் ஹாம். ஏல் என்றால் தேவன். ஆகையால் இஸ்ரேல், இஸ்ரேல் என்று சொன்னால் அந்த ஏல் என்றால் தேவன். நம்ம தமிழ்ல இஸ்ரவேல்னு வாசிக்கிறோம், ஆனா அது தவறு. தமிழ் மொழி பெயர்க்கிறத வேல்னு வாசிக்கிறாங்க, ஆனா இங்கிலீஷ்ல இஸ்ரேல், ஈஎல் தான் முடியும். அப்ப ஏல் என்றால் அது தேவனை குறிக்கிறது. நாம் தானி ஏல், இஸ்ரவேல் அப்படின்லாம் நம்ம சொல்றோம், ஆனா தானியேலுக்கு கரெக்டா வருது, தானி ஏல். பாத்தீங்களா, அது தேவனுடைய காரியம் இருக்கிறது. சரி, இப்ப ஏல் என்றால் தேவன், தேவனுடைய ஒரு அப்பத்தின் வீடு. அங்கதான் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அப்போ, ஜீவ அப்போ என்ன செய்யணும்? அங்கதான் பிறக்கணும். ஏன்னா எப்பிரத்தா என்னப்பட்ட மீக 5:2 எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து பெறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருக்கிறது பெத்லகேம் என்னும் ஊராக இருந்தாலும் அவர்களை வழி நடத்துவதற்கு தேவன் ஒரு நட்சத்திரத்தை, விசேஷமான நட்சத்திரத்தை வைத்திருந்தார். ஆகையால் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவன் ஒரு நட்சத்திர வழிகாட்டி அல்லது தேவனுடைய உண்மையான ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். பாருங்க, நாம ரோடுகளில வாகனம் ஓட்டுறோம். ரோடுகளில வாகனம் ஓட்டும்போது ஒரு 4 சந்திப்பு அங்க வருகிறது, 4 ரோடுகள் சந்திக்கிறது. நாம புதுதா இருந்தா என்ன செய்யறோம்? அந்த போர்டை தான் பார்க்கிறோம், அந்த வழிகாட்டி, அந்த கைகாட்டின்னு சொல்லுவோம், அந்த வழிகாட்டியை பார்க்கிறோம். நாம போகிறது லெப்டா ரைட்டா அல்ல ஸ்ட்ரைட்டா, அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அந்த வழிகாட்டியாக இருக்கிற அந்த போர்டை பார்த்த உடனே கோலாலம்பூரா ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கு, நாம போயிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த வழிகாட்டி இல்லைன்னா அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம்? வழி தவறி விடும். இப்போ வழி தவறாத பட்சத்துல நாம் செல்ல வேண்டுமானால் உலக பிரகாரமான காரியத்திலேயே அடையாளம் இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. அப்படின்னா ஆவிக்குரிய காரியத்திலே என்ன இருக்க வேண்டும்? ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்ப அந்த வழிகாட்டியை நம்ம பின்பற்றினாதான் சரியான இடத்துக்கு போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அது மிக முக்கியமானது. நம்ம ஏதோ ஒரு வழிகாட்டியை இன்னைக்கு ஜனங்கள் பின்பற்றுகிறோம், ஆனா ஒரு உண்மையான வழிகாட்டி இருக்கிறது. அப்படின்னா உண்மையான வழிகாட்டி என்றால் தவறான வழிகாட்டிகள் அநேகம் இருக்கிறது என்று அர்த்தம். தவறான வழிகாட்டிகள் அதிகமா இருக்கிறது. சொல்ல போனால் திடீர்னு அந்த கைகாட்டியை நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த கிராமத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா 4 திசையை நோக்கி அந்த கைகாட்டியை வச்சிருப்பாங்க. அது சில நேரத்துல காற்றுல என்ன செய்யணும்னா அடித்து அது திசை திரும்பிடும். இப்பெல்லாம் பெரிய போர்டு நல்லா ஸ்ட்ராங்கா போடுறாங்க, அப்படி இல்லை. முன்னெல்லாம் ஒரு சின்ன கைகாட்டி தான், அங்கங்க அப்படியே நீட்டி இருக்கும். இது காற்று அடிச்சுட்டா என்ன செய்யும்? அப்படியே டேன் ஆயிடும். டேன் ஆனோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது அப்ப அது டேன் ஆனது வேறொரு பக்கத்தை காமிக்கும். அப்போ அது அந்த பக்கம் தான் நம்ம போகிறதா, இங்கதான் போகிறதான்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பலவிதமான காற்றினால் அடிபட்டு அலையிறவளாயிராமல் சத்தியத்தை கை கொண்டு என்ற ஒரு வார்த்தையை அங்க பவுல் என்ன பேசுறாரு. எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும், எபேசியர் 4:14.
நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறளாயிராமல். அப்ப அந்த காற்று என்ன செய்கிறது? அந்த வழிகாட்டியாகிய அந்த திசை காட்டியை என்ன செய்கிறதுன்னா அது திருப்பி விடுகிறது. அது திருப்பி விடுகிறது. காற்று திருப்புறது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காற்றுகள் வந்து, சில வஞ்சக உபதேசங்கள் வந்து நம்மை திருப்பி விடுகிறது. அது திருப்பி விடுகிறது. அதான் பலவிதமான காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்ப தேவன் அங்க நமக்கு என்ன வைத்திருக்கிறாருன்னா சத்தியம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயே என்ன செய்யணும்? வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்தார். இப்ப நம்ம சத்தியத்தை பின்பற்றணும். இப்ப சத்தியத்தை பின்பற்றணும்னா என்ன தேவை நமக்கு? அதை தான் நம்ம யோவான் சுவிசேஷத்துல வாசித்தோம். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது நாம அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சத்திய ஆவியாக 13ஆம் வசனம் பாசுங்க என்ன சொல்லி இருக்குன்னு. 13ஆம் வசனம் 16 13 இல்லையா? யோவான் 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 எத்தனாவது அதிகாரம் சொன்ன? 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 7:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் சரி, போதும் போதும். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலையும் வழி நடத்துகிறார். அப்ப ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர். நாம பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டல்ல போகலன்னா எங்கே போயிடும்? ஆனா பலவிதமான வஞ்சகமான போதங்கள் வரும். அது பலவிதமான அந்த காற்றினால் அலைகளினால் அடைபடாமல் இருக்கும்படி சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும்னா, சத்தியத்தை என்ன? சத்தியம் என்றால் என்ன? எப்படி அந்த சத்தியம்? அல்லேலூயா. அப்ப சத்தியத்தின் பேர்ல வழி நடத்துறதுக்கு ஒரே ஒரு உண்மையான வழிகாட்டு பரிசுத்த ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்ப நாம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார், உண்மையான வழிகாட்டி. அது பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் ஒருபோதும் தவறாக வழி நடத்தவே மாட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சரியான பாதையிலே நம்ம என்ன செய்வாராம்? வழி நடத்துவார். அது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகையால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் கொடுத்த ஒரு உண்மையான வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர். அதை நாம் மறந்து போக கூடாது. ஆனா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவங்க என்ன பார்க்கறாங்க? ஒரு வழிகாட்டிய பார்க்கறாங்க. அந்த வழிகாட்டி நட்சத்திரமாக தேவன் அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நட்சத்திரம் என்றால் அது ஒரு வகையில விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லது நட்சத்திரம் என்று சொன்னால் 7 சபைக்கால தூதர்களையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 1:20 அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். அப்போ ஒரு செய்தியாளர். அவர் யாருங்க? ஒரு செய்தியாளர். செய்தியாளனை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை பார்க்கிறோம். ஆனா இது சாதாரண நட்சத்திரமா இல்ல, அது வித்தியாசமான ஒரு நட்சத்திரமா இருந்தது. அது வால் நட்சத்திரம்னு சொல்றது போல அது பெரிதாக நீண்டதாக அந்த நட்சத்திரம் இருந்தது. சொல்ல போனா அது வித்தியாசமான ஒரு நட்சத்திரம். அது மாத்திரமல்ல, தேவன் ஆதியிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தார். அந்த நட்சத்திரங்கள் வேறு, இந்த நட்சத்திரம் வேறு. அந்த நட்சத்திரம் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு முடிந்து விட்டது. ஆனா இந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை வழிகாட்டும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான நட்சத்திரம். அதான் செய்தியில நம்ம பார்க்கிறோம். நானும் விசுவாசிக்கிறேன், அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நட்சத்திரத்துக்கு பதிலாக தேவன் புதிய வழிகாட்டியாக ஒரு நட்சத்திரத்தை அவர் அந்நேரத்திலே சிருஷ்டித்திருக்க வேண்டும்.
எல்லா நட்சத்திரங்களும் சிருஷ்டிக்கப்பட்டு முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக, யூதருக்கு ராஜாவை சுட்டி காண்பதற்காக பிரத்யேகமான ஒரு நட்சத்திரத்தை தேவன் அங்கு சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அது மிக முக்கியமானது, நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்றுதான் பிரியமானவர்களே, யோனா நினிவேக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் அவன் தர்சீசுக்கு போகக்கூடிய கப்பல்ல போய் அடிப்பாகத்துல போய் படுத்து தூங்கிட்டான். தேவன் கட்டளையிட்ட அந்த வழியை பின்பற்றாமல் அவனுக்குன்னு ஒரு வழியை தெரிந்து கொண்டான். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 16:25, அதாவது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அப்ப இயேசு சொன்னார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. அப்ப அவருக்கென்று ஒரு வழி இருக்கிறது. சொல்ல போனா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் இடத்துல வரமாட்டான்னு சொல்றார். அப்ப அந்த வழிகாட்டியை நம்ம பார்க்கணும். ஆனா அவர் என்ன செய்தான்? யோனா தர்சீசுக்கு போகிற கப்பல்ல போய் தூங்கிட்டான். தேவன் பார்த்தார், பெரிய புயலை கொண்டு வந்தார், கப்பல் கொந்தளிப்பை கொண்டு வந்தார். கப்பல் அசைந்து அசைந்து மூழ்கும் தருவாய்க்கு வந்த பொழுதுதான் அந்த மாலுமிகள் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், கப்பல் கவல போகிறது, நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய தெய்வத்தை நீ வணங்கு என்று சொன்ன பொழுது அவன் புரிந்து கொண்டான், இது ஏன் நடக்கிறது என்றால், நான் தேவனுடைய வழியை விட்டு என்ன செய்கிறேன்? வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். பாருங்கள், எப்பொழுதுமே தேவனுடைய பாதையில் சென்று கொண்டிருந்தால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமா நன்மைக்கு தான் நடக்கும். ஒண்ணு கூட மிஸ்டேக் வராது, எந்த தவறும் நடக்காது. ஏன்னா நாம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். சரியான பாதையில போகும் பொழுது எந்த தவறும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நாம என்ன செய்யறோம்? நாம ஒரு பாதையை தெரிந்து கொண்டு நாம் வேறு ஒரு வழியில செல்லும் பொழுது அங்க புயல் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது. இதுதான் இன்னைக்கு அநேக குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிசாசின் கிரியைகள், நோய்கள், இது எல்லாம் ஆட்டி படைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சரியான பாதையில அவர்கள் செல்லாததுதான். சரியான பாதையில் செல்லாம தன்னுடைய மனசும் மாம்சம் விரும்பின வழியை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் பிரச்சனை வருது. அப்ப நாம தேவனுடைய வழி நடத்தல்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஆனா நடந்தது என்ன? யோனா சொன்னா, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. இங்க என்ன செய்யும்? கடல் கொந்தளிப்பு, காற்று எல்லாமே அப்படியே நின்று போய்விடும். அவர்கள் தூக்கி கடல்ல போட்டாங்க, அப்படியே எல்லாம் அமைதியாயிடுச்சு. எல்லாம் அமைதியாயிடுச்சு. அதுதான் நம்ம குடும்பத்திலேயும் சரி, ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின்கிரிகள் வருதுன்னா நாம இன்னும் சரியில்லைன்னு அர்த்தம். நாம சரியான பாதையில போனா தேவன் கண்டிப்பா நமக்கு முன்னாக ஒரு செல்வார். அப்ப பாருங்கள் பிரியமானவர்களே, அவனை தூக்கி போட்ட உடனே அவனை மறுபடியும் நினைவேக்கு கொண்டு போறதுக்கு தேவன் ஒரு மீனை அங்கு சிருஷ்டித்தார். தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார்னு இருக்கு. தீர்க்கதரிசி அதை என்ன சொல்றாருன்னா, அவர் சிருஷ்டித்தார்னு சொல்றார். கடல்ல எவ்வளவோ மீன்கள் இருந்தது, லட்சக்கணக்கான மீன்கள் இருந்தது, விதவிதமான வகை மீன்கள் இருந்தது. ஆனா இந்த மீனோ அந்த யோனாவை விழுங்கக்கூடிய அளவில் அவனுடைய வாய் பெரிதாக இருந்தது. அது தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார் என்றால் தீர்க்கதரிசி அதை என்ன சொல்லுதான்னா, சிருஷ்டித்தார்னு சொல்றார். அந்த நட்சத்திரம் பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டது போல இந்த மீனும் பிரத்யேகமாக என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. அது எதுக்காகனா, தேவ சித்தத்தை செய்வதற்காக, யோனாவை மறுபடியும் நினிவேக்கு கொண்டு போவதற்காக தேவன் கடல்ல கொந்தளிப்பு, காற்று எல்லாம் அனுப்பி அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து அந்த மீனை அனுப்பி, அந்த மீன் வேகமாக வந்து அவன் நீந்தி கொண்டிருந்த அவனை அப்படியே விழுங்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாள் வைத்திருந்தது. 3 நாள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குடல் நாற்றம் எல்லாம் சேர்ந்து அவனால நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல, இளைப்பாற முடியல. மிகுந்த கஷ்டங்களை அவன் அனுபவித்தான். கடைசியில அந்த மீன் அவனை கரையில கொண்டு சேர்த்தது. அதன் பிற்பாடு தேவன் அவனை நினைவே பட்டணத்துக்கு கொண்டு போய், இன்னும் 40 நாள் உண்டு, கர்த்தர் நினைவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவார்,
நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அவன் பிரசங்கித்த பொழுது ராஜா முதற்கொண்டு எல்லா சேனைகளும், எல்லா மக்களும், எல்லா மிருகங்களும் உபவாசத்தோடு கூட தேவனை நோக்கி திரும்பின. அந்த தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அப்ப தேவனுடைய அந்த வழியை சரியா பின்பற்றினா போதும், பெரிய ரட்சிப்பு கிடைக்கும். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப நாம சரியான அந்த குடும்ப தலைவர் சரியான பாதையில போயிட்டா குடும்பமும் அந்த பாதையில வரும். ஏன்னா அது வாக்குத்தத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பமே ரட்சிக்கப்படும். அதுதான் காரியம். நாம முதல்ல சரியான பாதையில போகிறோமா, நம்ம சரியா குடும்பத்தை நடத்துகிறோமா, அதையும் பார்க்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? அப்ப அந்த சொந்த குடும்பத்தை அவன் நடத்தணும். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லா காரியங்களையும், உடைகள், உணவு எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? அந்த தலைவர் என்ன செய்யணும்? குடும்ப தலைவர் அதை ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். அந்த சரியான பாதையில வழி நடத்தணும் குடும்பத்தை. அதே நேரத்துல குடும்பம் என்ன செய்யணும்? இந்த தலைவர் என்ன செய்யணும்? சத்தியத்தின் பாதையிலே நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுதலின்படி அவர் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அங்கு சமாதானம் உண்டாகும், அங்க சந்தோஷம் உண்டாகும், அங்க சுகம் உண்டாகும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அங்கு உண்டாகும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய சத்தத்துக்கு பாகம் 28 நம்ம பார்த்தோம்னா, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து வந்தால் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன். நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். நாம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம பின்பற்றுகிறது சரியா இருந்தா மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்க. நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. நாம அந்த சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். இயேசு கூட பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்றார். பவுல் அப்போஸ்தலனை இயேசு சந்தித்த பொழுது கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானா அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்ய முடியாது. நம்ம எவ்வளவுதான் பாடலாம், எவ்வளவுதான் கர்த்தாரே கர்த்தார் சொல்லலாம், எவ்வளவுதான் பைபிளை வாசிக்கலாம், எவ்வளவுதான் தீர்க்க செய்தியை வாசிக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலாம், நல்லது. ஆனா நாம் அதன்படி நடக்கவில்லை என்றால் அது ஒன்றும் முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப இதையெல்லாம் செய்தாலும் வேறு ஒரு அந்நிய தேவர்களுடைய நாமத்துல இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் செய்யறாங்க. ஆனா அவங்க எதை விட்டு விட்டாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல விட்டு விட்டாங்க, சத்தியத்தை விட்டு விட்டாங்க. அப்ப சத்தியத்தின் பாதையில நாம சரியா நடந்தா கண்டிப்பா கர்த்தர் நம்மை குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சொல்லப்போனா ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமே, உன்னுடைய ஏக சுதனம் ஒரே மகனமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலையில் சென்று அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் குறுக்கே தடையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் மனைவியினிடத்துல கூட சொல்லல. ஏன்னா தேவ சித்தம் தடைபட்டு விடுமோ? எந்த ஒரு தாயோ தன் பிள்ளைய பலி கொடுக்க போனா அவங்க விடுவாங்களா? விடமாட்டாங்க. அதனால தன் மனைவியினிடத்துல கூட கூறாம அதிகாலை எழுந்து வேலைக்காரனை வச்சு எல்லா விறகுகளையும் எடுத்துக்கொண்டு அவன் மோரியா மலைக்கு கொண்டு போயிட்டான். எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்த. அப்போ வேலைக்காரனே நீ அங்கே இருங்க. ஏன்னா கடைசி இடத்துல வேலைக்காரன் கூட தடுத்துடக்கூடாது இல்லையா? அதுதான் தீர்க்கதரிசி எப்போதும் சொல்றாருன்னா, இயேசு எப்பொழுதுமே தனித்திருக்கும்படியும் மலைக்கு போனாராம். ஏன்னா சீசர்களால் கூட தேவ சித்தம் செய்வதற்கு தடை வந்துடக்கூடாது. சரிதானா? அது தனித்திருக்கும்படி அவர் போனாரு. அதே மாதிரிதான் நம்முடைய தீர்க்கதரிசியம் தேவனோடு தனித்திருக்கும்படி அடிக்கடி காடுகளுக்கு போறாரு. நாம் தேவனோடு தனித்திருக்க வேண்டும். தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னு ஒரு செய்தியை தீர்க்கதரிசி பிரசவம் பண்றார். நாம் குடும்ப ஜெபம் வேறு,
சர்ச்சில் ஜெபம் பண்றது வேறு. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு காரியம் வந்து தனி ஜெபம். அந்த தனி ஜெபம் என்ன செய்யணும்? அது பெரிய காரியங்களை செய்யும். அந்த தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது ஒன்று. குடும்ப ஜெபம், சபையார் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், அடுத்து என்னது? தனி ஜெபம். இந்த 3 ஜெபமும் நம்ம சரியாக இருந்தால் தேவன் மகத்தான காரியங்களை செய்ய முடியும். பாருங்கள், இப்பொழுது தன் மனைவியிடத்துல கேட்கல, குறிப்பிட்ட தூரம் சென்ற உடனே தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறான், இதோ நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். தேவன் சொன்னது பலி செலுத்த வேண்டும் என்று. ஆனா ஆபிரகாமுடைய விசுவாசம், நாங்க திரும்ப வரோம். அப்ப ஏன் அப்படின்னா, அங்க ஒரு உயிர்த்தெழுதல் இருந்த தேவன் இருக்கிறார். ஒருவேளை நான் என் மகனை நான் கொண்டு போட்டு தகன பலியாக செய்தாலோ தேவன் அவரை உயிரோடுப்பி என்னோட அனுப்புவாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு சொல்லப்போனா எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தை இன்னும் வரல. ஆனா சில பேர் சொல்ற, நாம எடுத்துக்கொள்ளப்பட்டோம், நம்ம 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கிறோம், நம்ம அங்க இருக்கிறோம் இங்க இருக்கிறோம்னு சொல்லி ஏமாத்தி தன்னைத்தானே ஏமாத்துறதுதான் பெரிய மோசடி. அடுத்தவனை ஏமாத்துறது அது பரவாயில்லன்னு தான் சொல்லணும். தன்னையே ஏமாத்துறாங்க பாருங்க. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்தவனாய் இல்லை என்றாலும் ஒரு சபைக்கு போறீங்க, நல்லா காணிக்க கொடுங்க, நல்ல தசமம் கொடுங்க, நல்லா பாடுறீங்க, செய்றீங்க. ஆனா இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீங்க விட்டு விடுவீர்களானால் நீங்கள் ஒரு நாள் மரித்து நரகத்தை போய் சேருவீங்க. நரகத்துக்கு போய் சேரும்போது அந்த கிறிஸ்தவன் என்ன பார்ப்பாரா? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா செல்வேனே, நான் காணிக்களை சரியாக செலுத்துவேனே, தசம்பாக்களை சரியாக செலுத்துவேனே, வேதம் ஒழுங்காக படிப்பேனே, பைபிள் ஒழுங்காக வாசிப்பேனே, அதாவது பாடல்கள் நன்றாக பாடுவேனே, எப்படி இங்க வந்தேன்? அவர் எதை மட்டும் விட்டுட்டாருன்னா இந்த மணி நேரத்துக்கான செய்தியை, வார்த்தையை விட்டுட்டார். அப்படியானால் அவர் அங்க நரகத்துக்கு செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நான் எப்படி இங்க வந்தேன் என்று தான் கிறிஸ்தவன் என்பது நம்புறது மாத்திரமல்ல, வேறொரு ஆவியாக பிசாசின் ஆவி நீ கிறிஸ்தவன் தான், நீ மணவாட்டி தான் என்று நம்பும்படி செய்கிறது. இது அதோட வஞ்சகம். அதனால அந்த நரகத்துக்கு சென்ற அந்த கிறிஸ்தவன், ஒரு பெயர் கிறிஸ்தவன், தான் ஏமாந்து போனோம் என்று அவன் கதறி அழுவானான். ஆனா ஒரு கொலைகாரனோ ஒரு குடிகாரனோ மரித்து நரகத்துக்கு போய்விட்டால் அவன் என்ன செய்வான்? நான் செய்த பாவத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். இவன் ஏமாற்றப்பட்டு போயிடுவான். பாருங்க, இது இப்படித்தான் நிலைமை. இன்னைக்கு எந்த ஸ்தாபனத்திலும் ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு போயிட்டா பரலோகம் போயிடலாம். அதே பேர் மணவாட்டி அப்படின்னா ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவோட நாமத்துல எடுத்த உடனே மணவாட்டி. தீர்க்கதரிசி செய்தியை வாசித்தா மணவாட்டி இல்ல. இந்த செய்தியை வாசிக்கிறவனோ இதை கை கொள்ளுகிறவங்களும் பாக்கியவான்கள். அப்போ வாசிக்கிறது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் 1 சொல்லுது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவனோ அதை வாசிக்கிறவனோ அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப செய்தி என்ன? செய்தியின்படி நம்ம வாழணும், அதுதான் முக்கியமானது. செய்தியின்படி நம்ம வாழலாம் அப்படின்னா நாம அதை இழந்து போக கூடும். சரி, இப்பொழுது நான் பார்ப்போம். ஆபிரகாம் அந்த பலியை செலுத்துகிறான். அப்படியே தன் மகனை கட்டை மீது கடத்தி வச்சு கையை அதை வெட்ட அவன் கத்தியை ஓங்குகிறான். கர்த்தர் தாமே சொல்லுகிறார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டால் மேல் கையை போடாத, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ தன்னுடைய குமாரனை பலி செலுத்து என்று சொன்னாலும் கூட என் வார்த்தைக்கு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கான்னு ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வார்த்தை கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் தானா வரும். இந்த உலகம் தான் ஆசீர்வாத பெருவிழா, பேரின்ப பெருவிழான்னு போட்டு என்ன செய்வாங்க? மக்களை கூட்டி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஆசீர்வாதம் டிவியே ஆக்கிட்டாங்க. எல்லாம் ஆசீர்வாதம், எதுக்கு எடுத்தாலும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஆனா பரலோகம் போக முடியுமாங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வந்து அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், அநேக பிசாசுகளை துரத்தினார். ஆனா இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட கரத்துல தான் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் பரலோக ராஜ்யங்கும் போது அது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு.
அப்ப அடுத்த காரியம் நித்திய ஜீவனுக்குன்னு வரும்பொழுது அவர்களால இழக்கப்பட்டு போவாங்க. இப்ப பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சொல்றார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த ஆசீர்வாதம் தானா வருது பாருங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதம் தானா வரணுங்க. என்ன ஆசீர்வதிக்கணும் நான்லாம் ஜெபம் பண்ணவே மாட்டேன். எதுக்கு ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா பைபிள் சொல்லுது, உள்ளங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிச்சுட்டார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே புறஜாதிகளுக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு உண்ட எல்லா ஆசீர்வாதமே நமக்கு வந்து விடுகிறது. அப்படிதான் வாக்குத்தத்தம் இருக்கு. நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, சகோதரர் பிரணாம் சொல்லும்போது, தாழ்மையான ஜீவியம் செய்து பிறரை குற்றப்படுத்தாமல் பிறரை கூறாமல் நாம் நம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வழியை பின்பற்றி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை பின்பற்றி நாம் சரியான பாதையில் செல்வோமானால் தேவன் மற்றதை பார்த்துக் கொள்வார். இல்லையா? பாருங்கள், யோனாவை கவனிங்க. யோனாவுக்கு தேவன் மீனை ஆயத்தப்படுத்த மீனை சிருஷ்டித்தார். அதே போன்று சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக, ராஜாவை காண்பதற்காக வரக்கூடிய வேளையில அங்க ஒரு நட்சத்திரம் வருகிறது. அந்த நட்சத்திரத்தை தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் அது அப்படியே அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கிறது. இவர்களும் என்ன செய்கிறார்கள்? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி, கிழக்கு என்றால் தீர்க்கதரிசி சொல்றார், அது இந்தியாங்கிறார். சாஸ்திரிகள் என்பது வான சாஸ்திரிகள் என்று அர்த்தம், வான ஆராய்ச்சியாளர்கள். அதனாலதான் நட்சத்திரத்தை பார்த்த உடனே பைபிள்ல இருக்கு அந்த நட்சத்திர வழிகாட்டியை பற்றி. கிழக்கிலே ஒரு நட்சத்திரம், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று எழுதியிருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி 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 அந்த சாஸ்திரிகள் போய்கிட்டே இருக்கிறாங்க. இடையில என்னாச்சு? நேரடியாக அவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தவர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. நட்சத்திரம் காணாமல் போயிட்டு. எங்க போயிட்டாங்க? இவ்வளவு நேரம் கரெக்டா தானே வந்தோம், சரியானதான கை கட்டிய பார்த்து பார்த்து வந்தோம், எப்படி நம்ம பாதம் மாறணும்? நானே சில நேரம் பாதம் மாறிட்டேன். சரியாதான் பார்த்துட்டு வருவோம் போட, ஆனா கடைசியில எப்படியாவது எங்கேயாவது என்ன செய்யறோம், அது மாறி எங்கேயாவது போயிடும், போயிட்டு பழையபடி ரிட்டர்ன் வருவோம். அப்படிலாம் நடந்திருக்குது. அப்ப அதே போன்றுதான் நீ நட்சத்திரம் தானே வழிகாட்டி, அதை பின்பற்றி போக வேண்டிய அரண்மனைக்கு ஏன் போனா? தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஏரோது அரண்மனை என்பது ஒரு ஸ்தாபனம் அப்படிங்கிறார். செய்தியை விட்டு வழிகாட்டியை விட்டு எங்க போயிட்டாங்க? ஸ்தாபனத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தாபனத்துக்கு போனதுனால அங்க நட்சத்திரத்தை திரும்ப பார்க்க முடியல. அங்க போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவை இருக்கிறவர் இங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். உடனே எல்லா வேதபாரர்கள் பண்டிதர்கள் எல்லாம் அவன் அழைத்து, கிறிஸ்து எங்கே பிறப்பார் அப்படின்னா அவர் சொல்றாங்க, அவர் எப்ராத்து எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளை போகிறவர் என்ன செய்வார்? பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? அவர் எந்த காலத்துல பிறந்திருக்க வேண்டும் என்று ஒரு அடையாளம் வைத்தார். அவர்கள் மறுபடியும் ஏமாற்றத்தோடு, ஸ்தாபனத்துல நித்திய ஜீவன் இல்ல, ஸ்தாபனத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, வார்த்தை இல்ல, வழிகாட்டி இல்ல. இன்னைக்கு இது அனைவருக்கு தெரியாது, ஸ்தாபனத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. சத்தியத்தை அறிவு அடைந்த பிற்பாடும் பின்வாங்கி போனால் நியாய தீர்ப்பும் தேவனுடைய கோபாக்கனை தான் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எக்காரணத்தை கொண்டு அங்க பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒருவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா என்ன செய்யாது? பிரியமா இராது என்று தேவன் சொல்லுகிறான். ஆகையால் மறுபடியும் அதை விட்டு அவங்க வெளியே விட்டாங்க. பாருங்க, வெளியே வரும் பொழுது அந்த நட்சத்திரம் மீண்டும் காணப்பட்டது. ஒரு காலம் நாம் எந்த ஸ்தாபனத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளக்கூடாது. ஸ்தாபனம் நம்மை பரலோகத்துக்கு வழிகாட்டவே காட்டாது. கிறிஸ்துவை மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வரும் பொழுது அவரை வழிகாட்டவே காட்டாது. ஆனால் மறுபடியும் அதை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்து அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மறுபடியுமாக சென்றார்கள். கரெக்டா பிள்ளை இருந்த அந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நட்சத்திரம் நின்று விட்டார். சரியான வழிகாட்டி அதன் மேல வந்து நின்று விட்டது. இவர்கள் அந்த பிள்ளையை கண்டு, அதன் தாயை கண்டார்கள். அந்த பிள்ளையை பொண்ணு
தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் எல்லாவற்றையும் காணிக்கையாக வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். அப்படியானால் அங்கு ஒரு நட்சத்திரத்தை தேவன் சிறப்பு நட்சத்திரத்தை அனுப்பினார். சிறப்பு நட்சத்திரம் என்பது சிறந்த இந்த கடைசி காலத்துக்குரிய செய்தியாளர். நட்சத்திரம் என்பது அந்த வெளிப்படுத்தல் 1:20 அந்த 7 நட்சத்திரங்களும் 7 செய்தியாளர்கள், தூதர்கள். அப்படின்னால் ஒவ்வொரு காலத்திலும் பவுல் முதலாம் சபையின் தூதனாக இருந்து வழி நடத்தினார். இர்னேயஸ் அப்புறம் வழி நடத்தினார். அப்புறம் மார்ட்டின் கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, கடைசியில் இப்பொழுது வில்லியம் பிரணாம், எல்லாரும் வழிகாட்டிகளாக இருந்தார்கள். இந்த வழிகாட்டிகள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு கொண்டு நடத்தினார்கள். எந்த வழிகாட்டிகளும் ஒரு ஸ்தாபனத்தை நோக்கி என்ன செய்யல, வழிகாட்டவே இல்லை. அவர்கள் வார்த்தையை நோக்கியே வழிகாட்டினார்கள், சத்தியத்தை நோக்கியே வழிகாட்டினார்கள். ஆகையால் இந்த கடைசி காலத்துல நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழிகாட்டி தான் வில்லியம் பிரணாம். வில்லியம் பிரணாம் என்ற ஒரு மனிதனை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், ஜனங்களை வழி நடத்துகிறார். அது ஒரு நட்சத்திரத்துக்கு அடையாளம். நட்சத்திரம் என்பது செய்தியாளர். அந்த செய்தியாளர், அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு சொன்னபோது யூதருக்கு ராஜாவை என்ன செய்தார்கள், அவர்கள் கண்டு பணிந்து கொண்டார்கள். நாமும் கூட ஆகாயத்துல நம்முடைய மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 25 புத்தி உள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்ற 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்ப இவர்கள் அந்த சரியான ஒரு அடையாளத்தை, மணவாளனை சந்திக்க அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அதே போன்று நாம் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறோம். இந்த மணவாளனுக்கு நேராக நம்ம வழிநடத்தக்கூடிய அந்த செய்தியாளன், அந்த நட்சத்திரம் யார் என்றால் வில்லியம் பிரணாம். இவர் கொடுத்த அந்த செய்தியை தவிர வேறு ஏதாவது வெளிப்பாடோ, வேறு ஏதாவது கூட்டியோ, வேறு ஏதாவது வித்தியாசமான அந்த போதங்களை கொண்டு வந்தால் நாம் அங்கு சாய்ந்து விடக் கூடாது. அவர் எவ்வளவு பெரிய நல்ல ஊழியக்காரரா இருக்கட்டும், எவ்வளவு வயதான ஊழியக்காரரா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு உண்மையான வழிகாட்டி தேவை. அந்த உண்மையான வழிகாட்டியா இருக்கிறது இந்த நேரத்துல தீர்க்கதரிசி பிரணாம் தான். இந்த வழிகாட்டியை விட்டுட்டு நம்ம எந்த ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள போயிருந்தாலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இருக்கிற ஜீவனையும் நம்ம இழந்து போவோம். அங்க போனா இருக்கிற அடையாளத்தையும் இந்த சாஸ்திரிகள் இழந்து போனாங்க, இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து போனாங்க, இருக்கிற சமாதானத்தையும் இழந்து போனாங்க. இதுதான் இன்னைக்கு ஜனங்கள் அநேகர் செய்கிறார்கள். மறுபடியும் அந்த ஸ்தாபனத்துக்குள் நுழைந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியான பாதையிலே செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் பார்க்கிறோம், சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார்னு சொன்னா, இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன், ஒரு தேற்றருவாளனை அனுப்ப போகிறேன். அந்த தேற்றருவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார். நான் போவேனாகல அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இது அநேகர் அது ரெண்டு நபர் என்று நினைக்கிறார். இல்ல, நான் போவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு என்ன செய்வேன், வருவேன். நான் போவேன், நான் வருவேன். பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அவர் பரிசுத்த ஆவியாக இறங்கி வந்து எதற்காக வந்தார் என்றால், நம்மை வழிநடத்துவதற்காக, நம்மை வழிநடத்துவதற்குரிய ஒரு உண்மையான வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சகோதரன் பிரணாமை அபிஷேகத்து. அந்த ஆவியானவர் பிரணாமுக்குள்ள இருந்து தம்முடைய ஜனங்களை, மணவாட்டியை வழிநடத்துகிறார். மணவாளனை சந்திக்க வழிநடத்துகிறார். ஆகினால இந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, அல்லது 7வது நட்சத்திரனுடைய வழிகாட்டியின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த 7ஆம் தூதனாகிய வில்லியம் பிரணாமுடைய அந்த செய்தியிலே நாம் பின்பற்றி நடந்தால் ஒழிய நாம் அதை இழந்து போவோம். யாராவது புதிய வெளிப்பாடு கொண்டு வந்தா, ஐயா உங்க வெளிப்பாடு உங்களோடு இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம், ஆரம்பத்திலே கட் பண்ணிருங்க, வேண்டாம்.
அது கட் பண்ணலன்னா அது ஒரு ஆவிங்கிறது. எந்த தவறான போதகம் என்னவா இருக்கிறது? ஒரு வஞ்சக ஆவியா இருக்கிறது. எப்படி தேவன் தம்முடைய வார்த்தை கொடுத்தார், அது நமக்கு ஏவாளுக்கும். ஆனா ஏவாளோ சர்ப்பமானது, பிசாசானது தந்திரமாக பேசும் பொழுது இவள் அதை செவி கொடுத்திருக்க கூடாது. இவள் என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எங்களுக்கு தீர்க்கதரிசி செய்தி இருக்கிறது, நாங்கள் அதை பின்பற்றினா கண்டிப்பா நாங்க மணவாளனே சந்திப்போம். அதுல உறுதியா இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மணவாளனை சந்திக்கிறதுக்கு அந்த வழிகாட்டி சரியாக இல்லாத பட்சத்துல அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு வழிகாட்டியை கடைசி காலத்துல தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அப்ப நமக்கு ஒரு வழிகாட்டி இந்த கடைசி காலத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வழிகாட்டியை தான் நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றணும். எந்த ஒரு வஞ்சக போதகமும் ஒரு ஆவியா இருக்கிறது. ஏவாள் என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, எந்த வெளிப்பாடும் தேவையில்லை, எங்களுக்கு ஏற்கனவே தேவனுடைய செய்தி இருக்கிறது. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசிக்க நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியானால் எங்களுக்கு அந்த செய்தி போதும். தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் 7ஆம் தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட செய்தி எங்களுக்கு போதுமானது. வேற எந்த செய்தி எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பவுல் அங்க அழகா சொல்றார், நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கலாத்தியர் 1:8-9 திரும்ப 2 டைம் சொல்றாரு. அத முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிற. அப்படியானால் நாங்கள் என்ன பிரசங்கித்தோமோ இதை தவிர வேறொரு சுவிசேஷத்தை வேறு ஒரு தூதன் வந்து பிரசங்கித்தாலும் சரி, தூதன் செய்தியாளன், வேறொரு செய்தியாளன் அல்லது வேறொரு நட்சத்திரம், பிரத்யேகமாக தேவன் கொடுத்த நட்சத்திரத்தை விட்டுட்டு வேறொரு நட்சத்திரம் நம்ம பின்பற்றினா கூட அதை இழந்து போகும். அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய தேவன் சிருஷ்டித்த அந்த நட்சத்திரத்தை பின்பற்றினா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை காண முடியும். வேறு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி போனோம்னா நிச்சயமா இழந்திருக்க முடியும். அப்படியானால் இந்த கடைசி காலத்துல தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் தான் இது இந்த மணி நேரத்துக்கான ஒரு நட்சத்திரமாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை தவிர வேற செய்தி நினைச்சக்கூடாது. நம்ம ஒரு காலம் பின்பற்றக்கூடாது. வெளிப்பாடா வேண்டாம் உன்னோட வச்சுக்க, ஆரம்பத்துல கட் பண்ணிருக்க. ஏவன் அப்படி செய்திருக்கணும். என் தேவன் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, உன் வியாக்கியானம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தள்ளி இருந்தால் எனக்கு முழு உலகமும் பார்த்துக்குள்ள வந்திருக்க. ஆமென். அதே போலதான் ஆரம்பத்துல நம்ம கவனமா இருக்கணும். நமக்கு தேவன் செய்தியை கொடுத்துட்டார். நம்மை வழிநடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அப்ப சரியான சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தோடு சரியா வழி நடத்துவார். அதனாலதான் சொந்த வெளிப்பாடை யாராவது பேசினா நான் பிரசங்கப்படத்துல கூட ஏத்த மாட்டேன். வேண்டாம், எனக்கு செய்தி இருக்கு. தீர்க்கதரிசி சொல்றா, நான் பிரசங்கக்கூடிய இந்த செய்தியானது வேதத்தோடு இணைந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது வேற யாராவது இந்த செய்திக்கு முரணாக பேசி செய்தியோடு அது வேத வசனத்தோட இணையாவிட்டால் அதை தூக்கி குப்பையில போடுங்க அப்படிங்கிறார். அந்த உபதேசத்தை தூக்கி எங்க போடுங்க? நன்றா இருக்கிறதே அது வரல, நமக்கு நன்றாக செய்தியோட இணையணும். இதனாலதான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சர்ச்சில் ஒரு பெரிய டிவி வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணிடுறேன்னா ஒரு PDF பண்ணிடுவேன். எந்தெந்த செய்தியில என்னென்ன காரியங்களை பேசுறாருன்னு சொல்லி வருஷம் அடுத்தது பேராகிராஃப் பாரா எல்லாவற்றையும் தயாரித்து ஒரு PDF உருவாக்கி வைத்து கொண்டு அந்த டிவியில போட்டு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தோடு பேசுவோம். இப்ப சொந்த கருத்து அங்க வராது. ஏன்னா எந்த வருஷம் பேசுனது, எந்த பேராகிராஃப் எல்லாமே அங்க இருக்கு. யாரும் குற்றப்படுத்தவும் முடியாது. சொந்த கற்பனை அங்க இடமே கிடையாது. ஒரு வார்த்தை கூட்டினால் தேவன் வாதை கூட்டுவார். ஒரு வார்த்தை எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில இருந்தும் பரிசுத்த நகரத்தில இருந்தும் அவனுடைய பங்கை இனிச்சுவாராம் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தல 22:18-19 அப்படி சொல்லுது. அப்ப இந்த கடைசி காலத்துல நாம் சரியான ஒரு வழிகாட்டியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறான வழிகாட்டி நம்மை தவறான பாதை கொண்டு போயிடுவார்.
தவறான வழிகாட்டி யாருன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்தே ஆரம்பிக்க. ஒரு உண்மையான வழிகாட்டி தேவன், தவறான வழிகாட்டி பிசாசு. இந்த 2 வழிகாட்டியும் அங்கே ஏதேன் தோட்டத்துல இருந்தான். தேவன் உண்மையான வழிகாட்டியா இருந்தார், ஆனா பிசாசு தவறான வழிகாட்டி. நீங்கள் புசிக்க நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல இருப்பேன். ஒரு தவறான வழிகாட்டி. நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் செய்தியோடும் பைபிளோட இணையாத எந்த செய்தியும் நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேண்டாம் ஐயா, எனக்கு செய்தி இருக்கு வேணா உன்னுடைய வெளிப்பாடு செய்தியோட இணையதா பார், செய்தியில இருக்குதா பார், எந்த வருஷம் பிரசங்கம், எத்தனாவது பாரா, இதெல்லாம் எனக்கு கரெக்டா கொடு. இல்லைன்னா உன் செய்தியை நான் நம்ப மாட்டேன், உன் செய்தி எனக்கு வேண்டாம். சரியான செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நட்சத்திர வழிகாட்டி என்னை சரியான பாதையில் கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக சாஸ்திரிகளை அதை சரியாக இயேசுவை காண்பித்தது போல மணவாளனாக இயேசுவை நாங்களும் பார்ப்போம். அது சரியாக வழிநடத்தும். அல்லேலூயா. ஆனால் எப்பொழுதும் கவனிங்க, செய்தியில இல்ல, பைபிள்ல இல்லைன்னா நம்ம ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் அதற்காகத்தான் ஆதாரத்தோட எப்பொழுதும் நாம் பேசுவோம். அல்லேலூயா. ஆகையால் ஒரு உண்மையான வழிகாட்டி என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த உண்மையான வழிகாட்டி நம்ம வழி நடத்துறது மாத்திரமல்ல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உனக்கு பின்னால சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் செய்தி புஸ்தகத்துல இருக்கு. இதுதான் வழி, இந்த வழியிலே நடவுங்கள் என்று தேவனுடைய சத்தம் அங்கு துணிக்கிறது. அந்த வழியை விட்டு ஒரு நாளும் விலகிடக்கூடாது. ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்க ஏதோ ஒரு ஸ்தாபனத்துல போய் சேர்ந்துக்கிட்டு அந்த உபதேசத்தை பின்பற்றி அப்படியே நம்ம வழி நடந்தா அது தேவனுடைய உண்மையான வழிகாட்டி அல்ல. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். சரி, இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அடுத்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்த பரிசுத்த ஆவியை நாம உண்மையாவே பரிசுத்த ஆவி பெற்றிருக்கோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருந்து என்ன செய்வார்? நீ நல்ல கிறிஸ்தவன்னு சொல்ல மாட்டார், ஒரு நாள் சொல்ல மாட்டார். அவர் நாம் எங்கெல்லாம் தவறாக இருக்கிறோமோ அதையெல்லாம் அவர் என்ன செய்வார்? சுட்டி காண்பிப்பார். நீ என்னென்ன காரியத்துல தவறா இருக்கிற, அதான் உண்மையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நாம் எங்கு தவறா இருக்கிறோமோ அங்கு அவர் என்ன செய்வார்? கண்டித்து அதை சுட்டி காட்டி கண்டித்து உணர்த்தக்கூடியதான் பரிசுத்தான அபிஷேகம். இந்த ஸ்தாபனத்தவர பெந்தகோஸ்தே சொல்ற மாதிரி அந்நிய பாஷைகளை பேசுவது மட்டும்தான் பரிசுத்தாவி என்று சொல்லி நாம் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டு இருக்கோம். ஏன்னா நான் பெந்தகோஸ்தே சபையில ஒரு ஊழியக்காரனாவே இருந்தேன் மும்பைல. அப்ப பாருங்க, அந்நிய பாஷை பேசினாலே பரிசுத்தாவி. ஆனா தீர்க்கதரிசி இந்த காலத்துக்குரிய செய்தியாளர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தாவி பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள் என்பது உண்மைதான். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெறும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஆனா பரிசுத்தாவியை பெறாமலேயே தீர்க்கதரிசன வரம் கிரியை செய்யலாம். பரிசுத்தாவியை பெறாமலேயே நீங்கள் அந்நிய பாஷையை பேசலாம். பரிசுத்தாவியை பெறாமலேயே நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். அதுதான் சொல்றார் ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆங்கிலத்தில் அப்படி சொல்லல, ஃபார் த கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆஃப் காட் வித்தவுட் ரிபெண்டன்ஸ். மனம் திரும்பாத பட்சத்துல கூட இந்த வரங்கள் கிரியை செய்யுமா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எதை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்துட்டு இருக்காங்க? மக்களை பூரா தவறா வழிநடத்துறதுக்கு காரணம் இந்த வரங்கள். உண்மையாவே இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். இந்த காலத்துக்குள்ள தீர்க்கதரிசி இவர்தான், இந்த காலத்துக்குள்ள செய்தி இதுதான் என்று அவர்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்குமானால் இங்கு சரியாக வழி நடத்துவார். அவங்க பிரணாம் பேரை கேட்டாலே அது ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்றான். ஆனா பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளதாக மேன்மை பாராட்டுகிறான். அது எப்படியாக இருக்கும்? அப்படியானால் பரிசுத்த ஆவியை பெறாமலேயே இந்த வரங்கள் எல்லாமே செயல்படும். பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கும் செயல்படும். ஆனா இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த கனியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அவருடைய கனி என்னவா இருக்கிறது பாருங்க, அதை வச்சு நம்ம சரியா கண்டுபிடிச்சிடலாம். சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய யூதாசும் கூட ஊழியம் செய்தான். ஒரு மனுஷன் அவரை அழைக்கல, யூதாசு அழைத்தது இயேசு கிறிஸ்து தான். முழுவதும் ஜெபம் பண்ணி விட்டு 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். அதுல யூதாஸ் காரியத்தும் ஒருவன்.
ஆனா 12 பேருக்கும் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வைத்தார். அதனால சாதாரண நபர்ல பேதுரு அப்போஸ்தலனாக இருந்தது போலவே யூதாசும் அப்போஸ்தலனாக பெயர் பெற்றான். வச்சது யாரு, அழைத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அழைத்தார். இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்போஸ்தலங்கிற பட்டத்தை வைத்தார். ஆனா அவன் நேரம் வரும் பொழுது யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போறான். அந்த நேரமும் காலம் வரும்போது அவன் எங்க போயிட்டான்? அவன் நேரா போய் தற்கொலை பண்ணி செத்து போனான். முடிஞ்சு போச்சு. ஆனா அவரு மேலதான் யூதாஸ் மேலதான் இயேசு உண்மையா ரொம்ப பாசமா இருந்தாரு. நிச்சயமா அந்த நேரம் வருது. அவர் சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ரபி நானோ 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 என்று எல்லாரும் கேட்கிறாங்க. என்னோடு கூட இந்த தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். அப்ப யூதாஸ் என்ன செய்யறான்? அந்த தாளத்துல, ஏன்னா யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா பெரிய தட்டு வச்சிருப்பாங்க. அந்த பெரிய தட்டுல இறைச்சி வச்சுட்டு சுத்தி இருந்து ஒரே தட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்ப கூட இருக்குது, பெரிய இலைய போட்டு இந்த இஸ்லாமியர்கள் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் இன்னமும் இருக்கு. அந்த தட்டுல சாப்பிடும்போது என்னோடு கூட இந்த தட்டுல இந்த தாளத்துல கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அடுத்தெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுட்டு இயேசு சொன்னா, நீ செய்கிறத சீக்கிரமா போய் செய்ய அப்படின்ட்டு. ஏன்னா ஆதி முதல் தம்மை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் யாரு, நீங்க யாரு, அவர் யாரு, யாரு முன்குறிக்கப்பட்டவங்க, யார் முன்குறிக்கப்படல, யார் மணவாட்டி, யார் மணவாட்டி இல்ல எப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா நாம சொல்லிக்கிடலாம், நான் தான் மணவாட்டி, நான் தான் மணவாட்டி, நான் தான் மணவாட்டி. நாம எவ்வளவா சொன்னாலும் சரி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சூசிங் எ பிரைட். அப்ப அவர் நம்மை தெரிந்த மணவாட்டியா அவர் தெரிந்து கொண்டார். நாம அதை தெரிந்து கொள்ளல. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எவ்வளவு தாழ்மையாக நீங்கள் வாழ முடியுமோ அவ்வளவு தாழ்மையாக என்ன செய்யுங்க, வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க. எந்த கசப்பான வேறும் உங்களுக்குள்ள வர வேண்டாம். ஒருவர் குற்றப்படுத்தாதீங்க. ஒருவர் குற்றவாளியா தீர்க்காதிருங்க. அப்படி தீர்த்தீர்களானால் நீங்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்படின்னா நம்ம விட்டுருவோம், வேண்டாம். அதை பற்றி பேசவே கூடாது, தப்பு தான். நேற்று கூட நம்ம ஒரு சில வார்த்தைகளை பேசணும், வேண்டாம். அது எதுக்கு பேசக்கூடாது? நடக்கிற நாம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓடணும். ஓடுகிறவன் பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தயத்தை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். அவங்களை இவங்களை குறை சொல்லி நமக்கு என்ன, நம்ம ஜீவியத்துல என்ன மாற்றம் இருக்காது. கூடிய வரைக்கும் நம்ம அதை தவிர்க்கணும், வேண்டாம், விட்டுறோம். நான் கூட நேரத்தை நினைச்சேன், என்னடா நம்ம ஒரு சில காரியங்களை பேசணுமே, அது எதுக்கு? இதனால நம்ம ஆவிக்குரிய நன்மை என்ன? ஒன்றும் இல்லையே, அது நமக்கு வேண்டாம், விட்டுருவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மையான ஜீவியம் செய்து அவரை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியம். நமக்கு ஒரு நட்சத்திர செய்தியாளனை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். நாம் ஏதோ தவறுகள் எல்லாம் செய்தோம், பரிசுத்த ஆவியினை இன்னும் உணர்த்தவில்லை என்றால், ஒன்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்றீங்கன்னா துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியானவர் உணர்த்துவாரு, நீ செய்யறது தவறு, நீ தவறான வழியில் போகிறாய் என்று அவர் உணர்த்துவாரு. ஆனா இவங்க இருதயத்தை கடினப்படுத்திடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவன் சரியாக எவ்வளவோ அற்புத அடையாளங்களை செய்தாலும் தங்கள் இருதயத்தை என்ன செய்வாங்களாம், கடினப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அதான் தேவன் தானே வழங்கா கருத்துள்ள ஜனங்கள்னு திட்டினார். இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களை கடிந்து கொண்டார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட அந்த தேவன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீர்கள், அந்த சபையினுடைய மேய்ப்பர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோடு கூட அந்த சபையை வழிநடத்துகிறார் என்றால், அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையை என்ன செய்யணும், கண்டித்து நடத்தணும். புரிகிறதா? சபையை கண்டித்து நடத்தணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறவர்கள், நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி வந்து பேசுறார். இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற போதகர்கள் சபையில என்னதான் நடந்தாலும் சரி, அந்த தவறுகள் இருக்கும் பட்சத்துல ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொடுக்கும்போது அவர்களை அழைத்து
கூடிய வரைக்கும் எல்லாரும் மத்தியில சொல்லதை விட தனியாக அழைத்து நீங்க செய்யறது தவறு. யோவான் சொன்னானே பாருங்க, யோவான் சார் நேரா பாக்குறான், உன் தம்பியை மனைவியை நீ வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல, கண்டிக்கிறார் பாருங்க. அப்ப எந்த ஒரு உண்மையான ஊழியக்காரனும் தவறு நடக்குமானால் அதை கண்டிப்பார். காரணம் அது அவர் இல்லைங்க, அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஜனங்கள் கோபப்பட்டு போய்விடுவார்கள், அதற்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. இயேசு ஜனங்களுக்காக தன்னை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளல. நான் நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாதவர், அவர் மாறவே மாட்டார். அவர் அப்படித்தான் நடத்துவார் சபையை. அப்படின்னா பரிசுத்தாவி பெற்றவர்களும் அப்படித்தான் சபையை நடத்தணும். 36 ஆண்டுகளாம கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்தின் பாதையில கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களை உத்தமமா நான் அடிமை தேவ சமூகத்துல ஜெயிப்பேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களை உத்தமமாக நிதானமாக சத்தியத்தின் பாதையில அவர்களை அதை வழி நடத்தணும், அதுக்குரிய ஞானத்தை எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிப்பேன். ஏன்னா நம்முடைய ஞானம் அங்க வந்துடக்கூடாது, நம்முடைய கல்வியும் வந்துடக்கூடாது, உலக ஞானமும் வந்துவிடக்கூடாது. முழுக்க முழுக்க பரிசுத்தாவியுடைய வழி நடத்தல தான் சபையை நடத்தணும். இப்ப ஜனங்களும் என்ன செய்வாங்க? பரிசுத்தாவியுடைய வழி நடத்தல அவர்கள் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபையாக இது இருக்கும். இல்லையா? அப்ப பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தது. இன்னும் கூட ஒரு வசனம் இருக்கிறது, சமயம் வாய்த்தாலோ வாய்க்காவிட்டாலோ திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆனால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் செவித்திருந்த உள்ளவர்களாகி தங்களுடைய சுய விருப்பத்துக்கேற்ற போதகர்களை, அதாவது கண்டிக்காத போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் என்று அங்க 2 தீமோத்தேயு 4 எழுதியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய சபையாக இருக்கும். கவனிங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் பார்க்கிறோம், ஒரு காரியங்களை பார்க்கிறோம். இப்பொழுது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். பாருங்கள், ஒரு காலத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த சத்தியம் என்பது அது தேவனுடைய வார்த்தை. கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான், 100க்கு அதிபதி. அவன் 100க்கு அதிபதியாக இருந்தான். ஆனால் ஒரு ஸ்தாபனத்தில் தான் இருந்தான். இன்னும் சத்தியம் தெரியாது, அந்த மணி நேரத்துக்கான சத்தியம் தெரியாது. பரிசுத்தாவினா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா அவன் உத்தமமா இருந்தாங்க. பைபிள் சொல்லுது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான். அங்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களானால், கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் வீட்டார் அனைவரோட தேவ பக்தி உள்ளவராக இருந்தான். வாசிங்கள், முடிஞ்சால் வாசிக்கலாம். கொர்நேலியு, அதாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 10 எடுத்துட்டீங்களா? இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய் ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் செசரியா பட்டணத்துல. அவன் தேவ பக்தி உள்ளவன். பாருங்க அவனுடைய சிறப்பை பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதிகமாக நான் வீட்டு கூட்டங்கள்ல இந்த செய்தியை பிரசங்கிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இப்படித்தான் இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ன இருக்குன்னா, அந்த குடும்ப தலைவர் முதல்ல எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவராக இருக்கணும். இரண்டாவதாக தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கணும். தான் மாத்திரமல்ல, அந்த வீட்டார் அனைவரையும் அவர் சரியா வழி நடத்தணும். சரியாக சத்தியத்துல வழி நடத்தி தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கணும். அங்கதான் பிரச்சனை இருக்கு. குடும்பத்தை சரியா நடத்தல அப்படின்னா பிசாசு குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா கிரியை செய்யும். இது அநேகருக்கு புரியாது. ஆகையால் அவன் ஜனங்களுக்கு என்ன செய்ய மிகுந்த தான தர்மங்களை செய்தான். ஏன்னா தான தர்மம் செய்வதை மறவாதிருங்கள்னு வசனம் இருக்கு. அதனால மிகுந்த தான தர்மம் செய்து கொண்டவராக இருந்தான்.
பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும். பாருங்க, ஒரு செய்தியாளனை தேவன் அனுப்புறான். எப்பொழுது செய்தியாளர் வருகிறான்? தேவனுக்கு பயந்து ஒரு உத்தமமான வாழ்க்கை. இன்னும் அவனுக்கு சத்தியம் தெரியல. இன்னும் ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு நாமத்துல தெரியுமா? தெரியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் எந்த ஒரு ஸ்தாபனத்துல இருந்து அந்த கொள்கைகளை கைப்பற்றினாலும் அவன் உத்தமனாக இருந்தான். பைபிள் சொல்றது உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு. அப்போ உத்தமனாக இருக்கிறான். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கிறார்கள் உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்றும் வேதம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் உத்தமமாக இருந்ததுனால கர்த்தர் ஒரு செய்தியாளனை அனுப்புறார், ஒரு தூதனை அனுப்புறார். அந்த தூதனை அனுப்பி பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் தன்னிடத்துல வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றார். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்படுதலாக அவருடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதினிடுகிறவனாகிய சீமோன் என்ன ஒருவனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீ அவனை அழைத்தால் அவன் ரட்சிப்புக்கேற்ற அந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பான். பாருங்க, அது அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கொர்நேலியுவே, உன் ஜெபமும் தான தர்மங்களும் கிடைத்தது. அப்படியானால் அந்த தரிசனத்தை கண்டு தனக்குள் சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசல் படியே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கு தங்கியிருக்கிறாரா என்று விசாரித்து அந்த தரிசனத்தை கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கையில் அதை கையில் கரெக்டாக அழிந்து கொண்டான். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தோஷப்படாத, நீ போ. பாருங்கள், இப்பொழுது அங்க என்ன நடந்து, நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனயமாய் கட்டளை பெற்றான் என்றார்கள். அந்த செய்தியாளன் சரியா தேவன் அனுப்புறார். செய்தியாளன் அனுப்புறது யாரு? தேவன். தேவன் செய்தியாளன் அனுப்புறாரு. ஏன்னா அவன் உத்தமா இருக்கிறான். இன்னும் சத்தியம் முழுவதும் தெரியாது. ஏன்னா சத்திய ஆவியானவர் என்ன செய்யணும்? அவனை சகல சத்தியத்துக்களும் வழி நடத்தணும். சகல சத்தியத்துக்களும் வழி நடத்தணும் என்பதற்காக தேவன் அங்க கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவன் ரட்சிப்புக்குரியவர்களை பேசுவான் என்று நாம இதுல வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பார்க்கிறோம். ஆகையால் பேதுரு அந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டார், தன்னுடைய நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து அங்க அவன் கூடி இருக்கிறான். அப்பொழுது பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று இயேசுவை குறித்து பிரசங்கித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கினார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப அந்த தூதனை தேவன் அனுப்புறார். பாருங்க, உத்தம இருதயத்தோடு இருக்கிற, சத்தியத்தை அறியாம இருந்தாலும் உத்தம இருதயத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவதற்காக ஒரு தூதனை அனுப்பி, பாருங்கள், அந்த தூதன் ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம். ஒருவேளை அந்த தூதன் தரிசனம் ஆயிடுச்சுனால் தூதனை யாருக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? அந்த கொர்நேலியு குடும்பத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா தேவன் ஒரு காலம் சுவிசேஷத்தை அறிப்பதற்கு தூதர்களை, தேவ தூதர்களை தெரிந்து கொள்ளல, மனிதர்களைத்தான், அதுவும் பாவியான மனிதரை அவர் தெரிந்து கொண்டு அழைத்து அவருடைய பாவங்களை கழுவி பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைத்து அந்த மனிதர்களை மட்டுமே சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்துகிறார். இல்லைன்னா அந்த தூதன் பிரசங்கம் பண்ணிட்டு போய்ப்பாரு. நீ பேதுருவை அழைப்பி, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அந்த பேதுருவை அழைப்பி. அப்போ பேதுரு வந்து தேவனுடைய வார்த்தை குறித்து, ரட்சிப்புக்குரிய வார்த்தை குறித்து என்ன செய்யறான்? பேசும் பொழுது வார்த்தை கேட்ட யாவர்களும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படியானால் இந்த குடும்பம் என்ன செய்கிறதுனா சத்தியத்தில் வழிநடத்தப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவி பெற்ற இவர்கள்
எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்க கட்டளையிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன குணம்? அது வழி நடத்துறத பாருங்க. ஒரு உண்மையான வழிகாட்டி நம்ம சரியா வழி நடத்துவார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நம்முடைய நேரம் ஆகிவிட்டது. என்ன அப்படின்னா, பிலிப்பு, ஒரு காலத்துல பிலிப்புன்னு ஒரு மூப்பன் இருந்தான் பாருங்க. அவர் ஒரு 5 விதமான ஊழியத்துல ஒரு நபர் அல்ல. ஆனா அந்த பிலிப்பை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பிலிப்பு ஒரு மூப்பனாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தான். அப்படியானால் கந்தேகா என்பவருடைய மந்திரி வனாந்தரமான வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அது புரியல. ஆனா அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சித்தான். உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்தது. யாராவது நமக்கு இதை விளக்கி கொடுத்தா நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவன் வாஞ்சித்தான். ஆனால் அப்பொழுது யாருமே அங்க வரல. அந்த கர்த்தர் பார்த்தா, ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அங்கு கந்தேகனுடைய மந்திரி அவன் வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதத்தின் விளக்கம் அவனுக்கு தெரியல. நீ அவனை போய் சந்தித்து வார்த்தைகளை அவனுக்கு போதித்து அவனை சத்தியத்தின் பாதையில வழிநடத்து என்று சொன்ன உடனே ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் ரதத்தோடு அவன் சேர்ந்து கொண்டான். இப்பொழுது பாருங்கள், அங்க ஒரு செய்தியாளனை கர்த்தர் கொண்டு போறார். ஏன்? இந்த கொர்நேலியுக்கு ஒன்றும் தெரியாதது போல இந்த கந்தேகனுடைய மந்திரிக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா பைபிளை வாசிக்க அதை அறியணும்னு வாஞ்சிக்கிறான். சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். அதுதான் முக்கியம். ஏன்னா தாகம் உள்ளவர்கள் மேல் தான் அவர் தண்ணீரை ஊற்ற முடியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி ஆவார்கள். அப்படியானால் அந்த தாகம் இருந்தது, அதை அறிய வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. சத்தியத்தை அறிய வேண்டும். என்னத்தான் ஸ்டீபன் இன்னைக்கு பேசுறாருன்னு பார்ப்பேன். ஜனங்கள் வந்திருக்கணுமா வரக்கூடாதா? என்னதான் பேசுறாருன்னு பார்க்கலாமே. ஆமென். அப்ப என்ன இல்ல, சத்தியத்துல ஒரு தாகம். இந்த தாகம் இருந்தா சரியா அவங்க வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். நீர் வாசிக்கிறது கருத்து தெரியுமா? ஒருவர் எனக்கு சொல்லி தராவிட்டால் எப்படி தெரியும்? இயேசு சொன்ன நாமத்தை குறித்து நன்றாக விளக்கி பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல்ல பிலிப்பு அவருக்கு போதிக்கிறார். பிலிப்பு அதை பிலிப்பு அந்த கந்தேகனுடைய போதிக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் விசுவாசித்தார். இதோ தண்ணி இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற தடை என்ன? நீர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பீர்களானால் தடை இல்லை. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இருவரும் தண்ணீருக்குள்ள இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவன் வார்த்தைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டான், ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரப்பட்டான். பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்துவதற்கு விட்டு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டான். அப்ப எந்த நேரத்திலும் நமக்கு ஒரு தூதன் தேவை, ஒரு வழிகாட்டி தேவை, ஒரு உண்மையான வழிகாட்டி. இந்த கடைசி நாட்களே ஒரு உண்மையான வழிகாட்டி என்பது பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானை சார்ந்து கொள்ளும். என்னுடைய ஊழியத்தின் பாதையில நான் பெந்தகோஸ்தே சபையில உதவி ஊழியக்காரனாக இருந்து அங்கிருந்து சத்தியத்தை அறிந்து நான் வெளியே வந்தேன். ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த தீர்க்கதரிசி செய்தியை அறிந்து கொள்வதற்கு, முதலாவது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு 7 நாள் நான் உபவாசம் இருந்தேன். அந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, மும்பையில நான் இருந்த பொழுது பெந்தகோஸ்தே சபையை அவர்கள் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசியே சொல்றாரு, அவங்க அத்தனை பேரும் யார்தான்? பரிசுத்தவான்கள். அவங்களை விரல் நீட்டி கூட நம்ம குற்றச்சாட்டப்படாத அளவுக்கு பரிசுத்தமா வாழ்கிறாங்க, வைராக்கியம் வாழ்கிறாங்க, தியாகமா வாழ்கிறாங்க. யாரும் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பேரும் ஃபுல் டைம் மினிஸ்டர் தான். தான் என்ன வருமானம் இருந்தாலும் அதை அப்படியே ரிசைன் பண்ணிட்டு எழுச்சுவாங்க, ஊழியத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா நாங்க இருந்த நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா அவர்களுக்கு என்ன தெரியல, இந்த மணி நேரத்துக்கான செய்தி தெரியல, ஞானஸ்நானம் என்னன்னு தெரியல, தேவன் ஒரே தேவன் என்பது அவங்களுக்கு என்ன புரியல, சர்ப்பத்தின் வித்து புரியல, அநேக காரியங்கள் புரியல. மற்றபடி அவர்களை எந்த சூழ்நிலையில் நினைச்சக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. தீர்க்கதரிசி அழகா சொல்றார். அதனால்தான் அவருடைய சபையில பிரசங்கம் பண்ண கத்தோலிக்க பாதிரியார் கொண்டு பிரசங்கம் கேட்க வராங்க. பல ஸ்தாபனத்தை மெத்தடிஸ்ட் போன்ற பெந்தகோஸ்தே சபையை பாஸ்டர்ஸ் கூட அவருடைய ஐக்கியத்துல வந்து பிரசங்கத்தை கேட்க வராங்க. ஆனா நம்ம பிரசங்கம் பண்ணா நம்ம ஆட்களே வர மாட்டாங்க.
என்ன அப்படின்னா அவருடைய வழிநடத்துதல் சரியான பரிசுத்த ஆவியில இருந்தது. சரியான பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல அந்த சபை நடத்தப்பட்டால், அந்த பாஸ்டர் வழிநடத்தினால் நிச்சயமா ஜனங்கள் எங்கிருந்தோ வருவார்கள். ஏனென்றால் பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். அங்க சரியான வழிநடத்தல் இல்லை அப்படின்னா ஜனங்கள் சிதறி போயிடுவாங்க. அது புரியாது. அவங்க போயிட்டாங்க, அன்னைக்கு வந்தாங்க, இப்ப வரல, இப்ப யாரும் வரல, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்? ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, பிணம் எங்க இருக்கிறதோ, பிணம் என்பது வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க கழுகுகள் வரும். அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போயிட்டார். அவனை சரியா வழி நடத்தினார் சத்தியத்தின் பாதையில. அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையில நான் இருந்தேன், உதவி ஊழியக்காரனா இருந்தேன், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன், எல்லா விதத்திலும் இருந்தேன். ஆனா எனக்கு தெரியல சத்தியம். எனக்கு ஒரு போதகர் இதுதான் சத்தியம், இதுதான் ஞானஸ்தானம் என்று சொன்னாங்க. எனக்கு புரியல. ஒரு நாள் என்னுடைய பாஸ்டரும் பெந்தகோஸ்தே பாஸ்டரும் இந்த சபையில் உள்ள ஒரு பாஸ்டரும் 2 பேரும் நேரடியாக பேசுறதுக்கு ஒரு நாளை முன்குறித்திருந்தோம். அப்ப நான் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்கார்டிங்ஸ். எல்லாம் ஒரு பெரிய முதலாளி மாதிரி, எல்லாரும் சேட்டு இருந்தா கூப்பிடுவாங்க பாம்பேல. என்ன அந்த மாதிரி ஒரு பெரிய கடை. 2 பையங்க வேலை பார்த்தாங்க. அந்த வருமானத்துல இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, நான் கடை விட்டுட்டு நேரம் போயிட்டேன். ஒரு நோட்டு எடுத்தேன். ஒரு பக்கம் அந்த பாஸ்டருடைய பேரு, ஒரு பக்கம் இந்த பாஸ்டருடைய பேரு எழுதி வச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே பாஸ்டர் சரியாக அதை விலைக்கு கொடுக்க முடியல. ஆனா அந்த பாஸ்டர் கேட்கிற கேள்வி, அதாவது சத்தியத்தில் உள்ள பாஸ்டர் கேட்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அப்புறம் 2 பேரும் எழுதி வச்சுட்டு அதோட முடிஞ்சது, சமாதானமும் போயிட்டோம். வீட்டுல போய், ஆண்டவரே எது சத்தியம்? எனக்கு தேவை உண்மையான சத்தியம். எனக்கு கட்டுக்கதை வேண்டாம், சாபன கொள்கைகள் வேண்டாம், எனக்கு கோட்பாடுகள் வேண்டாம், எனக்கு சத்தியம் தேவை. ஏன்னா சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே என்று வேதம் சொல்றது. சத்தியத்தை தாங்க ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் சத்தியத்தை பின்பற்றுவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்னை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்துல உண்மையான சத்தியத்தை அறியறதற்காக 7 நாட்கள் என் வீட்டிலேயே விழுந்து கிடந்தேன். 7 நாட்கள் உபவாசம், 7 நாட்கள் ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடாம 7 நாட்கள் ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி தாங்க, எனக்கு சத்தியம்தான் வேண்டும் என்று நான் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகத்தார். நான் அந்நிய பாஷை பேசினேன். அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் என் மூலமாவே ஆவியானவர் பேசினார். அப்பொழுதுதான், நீ பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயானால் உன் வார்த்தையில் வல்லமை இருக்கும் என்று ஆவியானவர் பேசினார். 2 முறை பேசினார். பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயானால் உன் வார்த்தையில் வல்லமையா இருக்கும். இன்னைக்கு 89ஆம் ஆண்டுல இருந்து இதே செய்தியை நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். எந்த வஞ்சக போதமும் சபைக்குள்ள வரல. வஞ்சக போகம் வெளியே வந்தது, இதை கேட்டு அவங்க போயிட்டாங்க. மற்றபடி சபைக்குள்ள வஞ்சக போகம் இருக்காது. தீர்க்க செய்தியை மட்டும்தான் நாங்க விசுவாசிப்போம். மேகஸ்தம்பத்தை விசுவாசிப்போம், எல்லாம் விசுவாசிப்போம். தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசிக்கிற ஒரு சபையாக இன்றைக்கு மும்பையில இருந்து நான் ஊழியத்திற்கு திருநெல்வேலிக்கு 34 ஆண்டுகளாக வெற்றி நடை போடும்படி கர்த்தருக்கு செய்து வருகிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் என்னை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே இந்த உண்மையான சத்தத்தை வெளிப்படுத்தி தாருன்னு அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். அன்றிலிருந்து பவுல் பிரசங்கித்த அந்த சுவிசேஷ நிருபம் எல்லாத்தையும் ரோமர்ல இருந்து வாசித்துக்கிட்டே இருக்க. ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாம் வாசிக்கிறேன். அதுலதான் நமக்கு ஆவியானவர் தெளிவுபடுத்தினார். அதன் பிற்பாடும் பிரியமானவர்களே, நான் எந்த ஊழியக்காரன், கடைசி கால செய்தியில் உள்ள ஊழியக்காரனை கூட பின்பற்ற மாட்டேன். ஆலோசனை அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 வசனம் அப்படி சொல்லுகிறது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் பார்த்தோம்னா 3 மணிக்கு தான் முடியும், நேரம் போதாது நமக்கு. அதனாலதான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதனால திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணப்படுது, இது திரும்ப நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு தான். நான் யாருடைய சொல்ல கேட்க மாட்டேன். எனக்கு செய்தியும் பைபிளும் போதும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் கூட நான் பின்பற்ற மாட்டேன். ஏமா நம்மை வழி நடத்துவதற்கு தேவன் ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்.
அவர்தான் நம்மை போதித்து நடத்துவார். ஆமென். 1 யோவான் 2:26 நீங்க வாசிப்பீங்கன்னா, அவரால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆமென். நீங்கள் பெற்ற அபிஷேகமே சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது போதித்தபடியே அதில் நிலைத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன போதிக்கிறார், அதிலேயே நம்ம நிலைத்திருந்தா நிச்சயமா நம்ம இழக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வலதுபுறம் இடதுபுறம் எத்தனை போலியான கைகாட்டிகள் வந்தாலும் நாம் அதை திசை மாற்றம் அடைந்து போகவே மாட்டோம். நமக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி இருக்கிறார், அது பரிசுத்த ஆவியானவர். அந்த வழிகாட்டியை மாத்திரம் நாம் பின்பற்றி நடப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம சரியான பாதையில் நடத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். ஆமென். அன்பு கிருபை இறக்க நேர்ந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோட துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான பகல் வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே அருமையான சகோதரர் சேகர் அவர்கள் வீட்டில் நாங்கள் கடந்து வந்து இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே, உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர் நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக அடியனை அபிஷேகத்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை விட்டு விலகி விடாதபடி எங்களை சரியான பாதையில வழிநடத்துவோம்ப்பா. உண்மை தவிர எங்களை சரியான பாதையில் வழிநடத்த ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியால் கர்த்தாவே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர், அவர்கள் தான் மணவாட்டி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகியால் கர்த்தாவே, நீர் எங்களை மணவாட்டியாக முன்குறித்திருப்பீரானால் இம்மட்டும் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், எங்களை நீதிமான்களாக்கினவர், எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கினவர், ஒரு நாள் நீர் மகிமைப்படுத்துவார். அந்த விசுவாசத்தோடு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நடைபெறக்கூடிய ஞானஸ்தான ஆராதனை ஆசீர்வதியும், ஞானஸ்தானம் பெறக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மாலை நடைபெறக்கூடிய ராபோஜன ஆராதனை ஆசீர்வதித்தாரும். அநேக ராபோஜன ஆராதனை வந்து கலந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நேரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் ஒவ்வொருவரோடும், நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தாரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.